இன்னைக்கு நம்ம நட்சத்திர ஜன்னல்ல ஒரு சில படங்கள் ரிலீஸ் ஆகாம அப்படியே போயிடுச்சு. இன்னும் ஒரு சில படங்கள் எடுக்கிறேன்னு சொல்லி அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. சோ அது என்னெல்லாம் படங்கள் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம தமிழ் திரை உலகுல சாயிஷா ஒரு 3 படம் நடிச்சுட்டு அப்படியே போயிட்டாங்கப்பா. இன்னும் அவங்க நிறைய படம் நடிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைப்பீங்க. ஆனா கருப்பு ராஜா வெள்ளை ராஜா அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் எடுத்தாங்க. இந்த படத்துல கார்த்திக், விஷால், சாயிஷா, அதாவது ஒரு ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரி மாதிரி எடுக்கலாம்னு நினைச்சிருந்தாங்க. பட் அந்த படம் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா ஹாஃப் வேலே நின்று போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் போயிருந்தா ஸ்டோரிஸே எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் தயாரிப்பாளர்களோட ஒரு சில பிரச்சனைகள்னால இந்த படத்தை வெளிவர முடியாமலே பண்ணிட்டாங்க. அடுத்து நம்ம யாரு பார்க்க போறோம்னா ஆர்யாவோட தம்பி. ஆர்யாவோட தம்பி சூப்பரா தான் நடிப்பாரு. என்னதான் நெப்போட்டிசம் அப்படின்னு சொல்லி உள்ள வந்தாலும் இவருக்கு நிறைய படம் கை கொடுக்காம போயிடுச்சு. பட் இவருக்கு ஒரு படம் பயங்கரமா ஹிட் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. அது என்ன படம்னா காதல் டு கல்யாணம் அப்படிங்கிற இந்த படம் தான். ஆர்யாவோட தம்பி எப்ப பாரு ஒரு சீரியஸ் ரோலாவே நடிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு இந்த மாதிரி ஒரு காமெடியா ஜோவியலான ஒரு கேரக்டர் கொடுத்தா நல்லா பண்ணுவார். ஏன்னா ஆர்யாவே பாஸ்கர்ங்கிற பாஸ்கரன்ல எப்படி பண்ணியிருந்தாரு. சோ அவரோட தம்பி இதே மாதிரி பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்திருந்தாங்க. பட் அதுவும் ப்ரொடியூசரோட பிரச்சனைனால இதுவும் நிறுத்திட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது வல்லவன் படம். வல்லவன் படம் தான் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா இந்த படத்துல அஸ்வின் நடிச்சிருக்கணும். ஆக்சுவலி இது வல்லவன் வைக்காம வேற மாதிரி பேர் வச்சிருந்ததா ஒரு ஸ்டோரி இருக்கு. பட் வல்லவன் சொல்லி சிம்பு அஸ்வினும் இருக்கிற மாதிரி புகைப்படங்கள்ல வெளியிட்டாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா அஸ்வின் ஒரு 10 படங்கள் தான் நடிச்சிருப்பாங்க. பட் நமக்கு திருப்பி பார்த்து அஸ்வின் ஒரு 100 படங்கள் நடிச்ச மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா நிஜமாவே பாத்தீங்கன்னா 11வது படமா இந்த வல்லவன் படம் அமைஞ்சிருக்கணும். அதாவது நயன்தாரா கேரக்டர்ல. பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சுன்னா கடைசி நேரத்துல அஸ்வின் பாலிவுட்டுக்கு போகணும், அங்க போகணும் அப்படின்னு இந்த தமிழக பிரச்சனையும் ஒரு சிலது இருந்துச்சு, இலங்கையோட பிரச்சனை எல்லாம். சோ அதனால நடிக்க முடியாதபடியே போயிடுச்சு. அடுத்து நம்ம சீமான் எடுக்க வேண்டிய படம் தான் பகலவன். சீமான் பாலிடிக்ஸ் வந்தாரு, அவர் ஏன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா அங்கதான் ட்விஸ்ட். இந்த பகலவன் படத்துல நடிக்க இருந்தது யாருன்னு தெரியுமா? தளபதி விஜய். அதாவது சீமானோட டைரக்ஷன்ல விஜய் நடிக்கிறாரு. இது எவ்வளவு பெரிய விஷயம். ஆக்சுவலி படத்தோட பேச்சுவார்த்தை எல்லாம் போய் விஜய்க்கு ரொம்ப பிடிச்சு போய் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல வெளியிட்டாங்க. படம் சூப்பரா வரும், இதுதான் 50வது படம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி சுறா ஒரு பெரிய ஃபிளாப்பா போச்சு. சரி பகலவனாவது ஏதாவது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் பாத்தீங்கன்னா படம் ஆரம்ப கட்டத்துல நின்று போயிடுச்சு. ஏதோ விஜய்க்கு பிடிக்கல, ஏதோ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் இப்ப வரைக்கும் அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இப்ப நம்ம ஃபைனலா பார்க்க போறது சங்கமித்ரா படம். இது சுந்தர்சியோட படம். எப்பவுமே சுந்தர்சி ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அது கண்டிப்பா காமிக்கல் ஒரு ஜோவியல் வேவா தான் இருக்கும். பார்க்கும் போது ஃபேமிலி எல்லாருமே உட்கார்ந்து பார்க்கலாம். அவ்வளவு திருப்தியா இருக்கக்கூடிய படங்களா தான் சுந்தர்சி இப்ப வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் கிளாமர் எல்லாம் போட்டு சங்கமித்ரா அப்படிங்கிற ஒரு படம் மாதிரி எடுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஜெயம் ரவியும் ஆர்யாவோட காம்போலையும் வர மாதிரி இருந்துச்சு. நல்லா படம் போயிட்டு இருந்துச்சு. பட் ஹாஃப் வேல நிப்பாட்டி ஏதோ பிரச்சனை அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ரிலீஸ் பண்ண முடியாதபடியும் ஆக்கிட்டாங்க. பட் அதுல இருந்து தான் பாத்தீங்கன்னா ஜெயம் ரவிக்கு ஒரு டவுன்ஃபால் இருந்துகிட்டே இருந்துச்சு. நீங்க ஜெயம் ரவியோட ஆரம்ப கட்டத்துல பாத்தீங்கன்னா சூப்பரா நடிச்சிருப்பாங்க. மிட்வேல அப்படியே தனி ஒருவன் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஆக்டரா வந்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் எல்லா ஆக்டரும் இவரை விட முன்னோனே ஜெயம் ரவிக்கு இங்க பெரிய வாய்ப்பே கிடைக்கல. அதுலயும் பாத்தீங்கன்னா கைவிடப்பட்ட படங்கள் ஜெயம் ரவிக்கு ரொம்ப அதிகமா இருந்ததுனால இது ஒரு டிஃபால்ட்டாவே அமைஞ்சிடுச்சு. சோ நான் சொன்ன இந்த 5 படங்கள் இந்த படம் பண்ணியிருந்தா சூப்பரா இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.